Question கவனிங்கப்பா. A can complete a piece of work in 33 days and C is 3 times more efficient than A. Ratio of efficiency of B to that of C is 3:2. If all three start working together, then find in how many days the work will be completed. என்ன சொல்லியிருக்காங்கன்னா A வந்து ஒரு ஒர்க்கை 33 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணிடுவார். ஓகேங்களா? அடுத்தது C வந்து A விட A எவ்வளோ எஃபிஷியன்சியாக ஒர்க் பண்ணுறாங்க அதை விட 3 டைம்ஸ் மோர். ஃபார் எக்ஸாம்பிள் ஏவோட எஃபிஷியன்சி 1 பார்ட்னு வச்சுக்கிட்டோம்னா இதை விட 3 டைம்ஸ், அப்படின்னா 1 ப்ளஸ் ஒரு 3 4 டைம்ஸ். ஓகேங்களா? ஸோ 4 பார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அதான் ஏவோட 3 டைம்ஸ் மோர்னு கொடுத்துருக்காங்க. 3 டைம்ஸ்னா 3 பார்ட்டு. ஸோ 3 டைம்ஸ் மோருங்கிறனால 4 பார்ட். ஓகேங்களா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ரேஷியோ ஆஃப் எஃபிஷியன்சி ஆஃப் B to that C is 3:2. ஓகேங்களா? அதாவது B யோட எஃபிஷியன்சி 3 பார்ட்னா C யோட எஃபிஷியன்சி 2 பார்ட் இருக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்க, C யோட எஃபிஷியன்சி இங்க 4 பார்ட் இருக்கு. அப்போ B என்ன இருக்கும், 6 பார்ட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 3:2 வரும், B யும் C யும். ஓகேங்களா? இப்போ என்ன கேட்குறாங்கன்னா 3 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணா எத்தனை நாள்ல அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போ எஃபிஷியன்சி பாருங்க, A வந்து ஒரு பார்ட்டுக்கு 33 டேஸ். ஓகேங்களா? ஸோ ஒர்க் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி இன்டு டைம். இப்போ 3 பேர் சேர்ந்து பண்றாங்க. ஸோ இது ஒரு 6 பார்ட், இது ஒரு 4 பார்ட், இது ஒரு 1 பார்ட். டோட்டல் எவ்வளவு, 11 பார்ட். ஓகேங்களா? அப்போ 11 பார்ட்டுக்கு எவ்வளவு நாள் ஆகும். ஓகேங்களா? ஸோ 1 பார்ட்டுக்கு 33 டேஸ். 1 பார்ட் இன்டு 33 டேஸ்னா 11 பார்ட் இன்டு எத்தனை டேஸ்? எஸ். ஓகேங்களா? ஸோ 1 11s are 11, இங்க 3 11s are 33. ஸோ 3 டேஸ்ல கம்ப்ளீட் ஆகும். 3 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா 3 டேஸ்ல அந்த ஒர்க்கு கம்ப்ளீட் ஆயிடும். நம்ம வீடியோ பிடிச்சதுன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு